நான் இங்கே வந்திருப்பது உங்களுக்கு மக்கள் நீதி மையத்தின் திருவண்ணாமலை வேட்பாளரை அறிமுகப்படுத்த. அருள் அவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர். சரியான நேரத்தில் தான் தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் என்று எழுதப்பட்டது. எங்கு சென்றாலும் அனுமதி இல்லை, தடை. மக்கள் நீதி மையம் என்ற ஒரு வயது குழந்தையை பார்த்து இப்படி பயப்படுகிறார்கள். அதற்கு காரணம் என் தைரியம் மட்டுமல்ல, உங்கள் அன்பும் தான். எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடை. அதிலிருந்து மீள்வதற்கு வழி, அது மொத்தமா மூடிட்டா எல்லாம் சரியாயிடுங்கிறது. மொத்தமா மூடிட்டா கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க. இதை நடத்துற அதே ஆட்கள் பள்ளிக்கூடத்தையும் ஆஸ்பத்திரியும் தனியாருக்கு கொடுத்து விட்டு டாஸ்மார்க்கை அரசு எடுத்து நடத்துவது மிகவும் ஒரு ஆச்சரியமான நிலை. வியாபாரமாகிவிட்ட ஆதார குடிநீர் பிரச்சனை, அது உங்கள் உரிமை. அதை காசு கொடுத்து வாங்குற மாதிரி பண்ணது அக்கிரமம். இதற்கு முன்னாடி இருந்த எம்பி அரசு விழாக்களில் மட்டுமே கலந்து கொள்கிறார்கள். மக்களை வந்து சந்தித்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை. தடை போட்ட பிறகும் கூடிய கூட்டம் எவ்வளவுனா, தடையை நீக்கினால் மடை திறந்த வெள்ளமாக மாறும் என்பது எனக்கு தெரியும். மாற்றத்தை நோக்கிய நமது பயணத்திற்கான முதல் அடியை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். 50 ஆண்டுகளாக இது அல்லது அது, இது அல்லது அது மாறி மாறி விளையாடி அவங்க 2 பேரும் பங்காளிகள். மக்களுடன் உரையாடும் ஒரே கட்சி மக்கள் நீதி மையம். மக்களை பார்த்து வேன் மேல ஏறி முகத்தை பார்த்து சுடுன்னு காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றியது இந்த அரசு. இதை மறக்க மாட்டார்கள். எங்க புயல் அடிக்கும் போது எங்க போறீங்க? கோபேக்னாலும் வந்துகிட்டே இருக்காரு, கம்பேக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வர விட்டுட்டு அப்புறம் கோபேக்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, போக மாட்டாங்க. அதுக்கெல்லாம் டெல்லியில் யார் வந்தாலும் தமிழகத்திற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தமிழகம் இந்தியாவின் தலைவாசலாக மாற்ற வேண்டியது நமது கடமை. அது மாறும், மாற்ற முடியும். எங்கள் பேச்சை நீங்கள் தடை செய்யவா போகிறீர்கள்? தடை செய்து பாருங்கள். பேச்சின்றி எங்கள் மூச்சு இயங்கும். அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள் என்பதை விட முக்கியமான ஒரு விஷயம், அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அப்படி சரிவர ஏப்ரல் 18 உங்கள் கடமைகளை மறக்காமல் நீங்கள் செய்தால் நாளை நமது